ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஷேடோ கேமிங் தமிழ் கேமர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது ஐஸ்கிரீம் 3 பார்ட் 2க்கு தான் வந்திருக்கோம். அதுவும் இல்லாமல் நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போட்டிருக்க மாட்டோம். ஏன்னா நான் ஊருக்கு போயிட்டேன். என்னால் அங்கேருந்து வீடியோ எடுக்கவும் முடியல. சாரி கைஸ். நான் இனிமேல் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக வரும் நிறையா வீடியோஸ் தொடர்ந்து. ஓகே, இப்போ நம்ம விட்ட இடத்துலேருந்து தான் வந்திருக்கோம். வாங்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து இவன்ட்ட தான் விட்டு போகிறோம். இவன் என்ன சொல்கிறான்னா, இது நீ தானா அன்னைக்கு என்னாச்சு, எப்படி ராடு லிஸ்ட்டை கேப்சர் பண்ணான்? அச்சோ சாரி கைஸ், தெரியாமல் எதையோ கொடுத்து விட்டேன். ஓகே, திரும்பி அதே தான் சொல்கிறான். சாரி கைஸ், ஒரு சின்ன இன்டர்மிஷன் தான். வீட்டில் கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ வந்து அதான் சொல்கிறான், எப்படி ராடு லிஸ்ட்டை கேப்சர் பண்ணான் அப்படின்றான். நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம், இருங்க என்ன சொல்லலாம்னா, நம்ம வந்து ஆமாம், அது நீ என்னைக்கு மாட்டினியோ அதுக்கு அடுத்த நாள் தான் லிஸ் மாட்டிக்கிட்டா. நான் வந்து வாய் மூட்டிருந்தேன். ஏன்னா அப்போ தான் நீ எதுவும் கோச்சிக்க மாட்டேன் அப்படின்னு. நான் இன்னும் அந்த ஸ்டூப்பிட் ஐஸ்கிரீம் மேக்கரை பற்றி பயப்படுறவங்க கிடையாது. நீ ஏன் ராடு இது என் தங்கச்சியை பிடிச்சிருக்கான்னு சொல்லலை? நம்ம அப்போ ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா இனிமே அப்படின்றான். நம்ம அதுக்கு என்ன சொல்லலாம், இருங்க. நம்ம வந்து ஆமாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், ஆனால் நான் நினச்சேன் இதை என்னால் ஹேண்டில் பண்ணிக்க முடியும்னு. அப்போ அவன் சொல்கிறான், சரி அப்போ நீ ஒழுங்காக பண்ணல போல், நெக்ஸ்ட் டைம் நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோ, இது முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்கோ, நான் தான் நம்ம 4 பேரில் பிரேவஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்றான். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ வந்து நம்ம சரி அப்போ ஆக்சுவலி ராடு வந்து மைக்கையும் கேப்சர் பண்ணிட்டான். நீ ரொம்ப தைரியம்னா நீ இங்கேருந்து வந்து ஹெல்ப் பண்ணு அப்படின்னு கேட்டு பார்ப்போம். சரி விடு, மாட்டிக்கிட்டோம். இருங்க கைஸ், நான் இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து சார்லியை கன்வின்ஸ் பண்ணிட்டேன். சாரி கைஸ், அது திடீர்னு ஒரு மாதிரி இருந்துச்சு. அதான் ஓகே. சார்லி இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கோம். நம்ம இவனை போய் அப்படியே ராடோட வேனில் விட்டு நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம். இன்னும் ஒரே ஒரு ஹார்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஐயோ, அவன் திரும்பி போயிட்டானே. ஒரே ஒரு ஹார்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதை மட்டும் என்ன பண்ணணும், எடுக்கணும். அதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய வேலை தான் கைஸ். ஏன்னா அது வந்து ரேஸ் பண்ணணும் கைஸ். அந்த ரேஸ் தான் கைஸ் இருக்கிறதுலே கஷ்டம் இந்த கேம்லேயே. ஓகே, சீக்கிரம் வந்தான்னா நல்லாயிருக்கும். என்னடா இப்படி சோத்து முட்டையாட்ட தின்னு வளர்ந்துட்டு நடக்கிறது தெம்பில்லையா எனக்கு? வாடா. ஐயோ, என் மைண்ட் வாய்ஸில் இருக்கும். நான் மாட்டு 7 தான்டா போய்கிட்டு இருந்தேன். எந்த அம்பு தும்புக்காது போனானா? டே திரும்ப போவாதடா. டே இப்படி வாடா. இங்கே வாடா. அப்படியே இந்த பாக்ஸோட பிடிச்சி தூக்கி வீசியிருக்கணும். வாடா. இவன் அப்படியே முன்னாடி தள்ளிட்டு போகும். ஐயோ, இவனை தள்ளிகிட்டே போகலான்னு பார்த்தாலும் வர மாட்டேன். வாடா, என்னடா நீ? இவன் பாருங்க, இவ்வளோ கிட்ட இருந்தால் தான் வருவானாமா. ஸோ இப்படியே போய் என்னைக்கிட்டா நான் போவேன். அங்கே போயிருங்க, அந்த ஐஸ்கிரீம் மேக்கர் அங்கே தான் போகிறான். ராடு மாதிரி இருக்கணும். இன்னும் இவ்வளோ குண்டாக இருக்கான். ராடு வந்து இரும்பு ராடு மாதிரியே ஒல்லியாக இருக்கணும். ஆனால் இவன் என்ன இவ்வளோ குண்டாக இருக்கான்? சம்மந்தமே இல்லாமல் இருக்குல்ல. டே அப்பாடி போகிறான். ஓகே, இப்போ அவன் உள்ளே ஏறிட்டான். நம்ம நெக்ஸ்ட்டு வேலை எங்கன்னா, வாடா உள்ளே போடா, உட்கார்றா. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம எங்கே போகணுன்னா கைஸ், இருங்க, இது என்னது இது? அப்புறம் வேறு என்ன இருக்குது? வேறு எதுவுமே இல்லையா? என்னடா நம்ம வண்டியில் எதுவுமே இல்லை. சரி ஓகே, நம்ம இப்போ எங்கே போகலாம்? கேம்பிங் போகணும். ஓகே கைஸ், இருங்க, நான்
ஓகே கைஸ், சாரி ஆட் வந்துருச்சு. இப்போ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா அந்த ஹார்ஸை வந்து 8 வந்து இங்கே வச்சுட்டேன் கைஸ். இப்போ நம்ம நெக்ஸ்ட் எங்கே போகணும்னா இது மாலுக்கு போகணும். ஆனால் எனக்கு ஒரு டவுட்டு, நான் என்ன பண்ணேன், ஐயோ இவன் மாதிரி இருக்கானே. இந்த வீடியோ வந்து அன்றைக்கி விளையாண்டதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு விளையாடுறேன் கைஸ். அதாவது இந்த கேமில் வந்து சேவ் மோடு இருக்குன்றதுனால சேவ் ஆயிடுச்சு. ஆனால் நான் வச்சுருந்த பொருள்லாம் காணும். இப்போ நான் எங்கேன்னு போய் தேடுறதுன்னு எனக்கு தெரில. சரி வாங்க நம்ம இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் போகலாம். எனக்கு தெரிஞ்சு நம்ம எடுத்த பொருள்லாம் அங்கங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே தான் இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சரி ஓகே. சத்தம் கேக்குது, எங்கே இருந்துடா சத்தம் கேக்குது, கிறிஸ் அப்படின்னு சவுண்டு வருது. சரி வாங்க நம்ம இங்கே இப்படி போய் அந்த ஹைட்ராலிக் ஜெட்டு திரும்பி இங்கே தான் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்து இது பண்ணுவோம். 016 போனாதாட்டி பார்த்தீங்கன்னா 207 நினைக்கிறேன் அது இருந்துச்சு. இப்போ 016ன்றது. ஓகே நம்ம போட்டுப்போம். 01 எங்கே இருந்தோம், ஜிர்னு சவுண்டு வருது கைஸ், எங்கே இருந்தோன்னு தெரில. ஓகே 016 பண்ணியாச்சு. இப்போ திரும்பியும் அந்த மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ரீசெட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். சரி ஓகே வாங்க நம்ம அப்படியே டக்குன்னு போய் இப்போ திரும்பியும் போய் எடுக்கணும், வேறு வழி இல்லை. சீக்கிரம் போ ஓரம்போ. ஐயோ போடா அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. இங்கே தான் இருக்கானா இல்லை. சாண்டு இங்கேருந்து அப்படியே போகுமா? ஓகே எனக்கு தெரிஞ்ச அவன் வந்தால் இதுக்குள்ளே தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அவன் திடீர்னு வந்துடக்கூடாது கைஸ், அதான் இங்கே இருக்கிறதுலே ஒரே ப்ராப்ளம்னா அவன் திடீர்னு வந்துடுவான். அதுதான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரெயின் போகும் கைஸ். நம்ம அந்த மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ணலன்னா அவன் நம்மளை போட்டு தள்ளிடுவான். ஓகே இங்கே இருக்கு. ஓ மை காஷ் மாட்டிக்கிட்டேன். ஓகே ஃபைன், வேறு வழி இல்லை, திரும்பியும் வரணும். ஓகே வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து இங்கே இருக்குது, இது எடுத்துப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து இது டக்குன்னு கட் பண்ணிட்டு நான் திரும்பி அந்த மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். ஓகே கைஸ் இப்போ நான் திரும்பி வந்துட்டேன். இப்போ நம்ம போய் அதை டக்குன்னு எட்டு வந்துடுவோம். அவன் இப்போ எங்கே இருக்கான்னு தெரியாதே. இங்கே இல்லை. ஓகே நம்ம டக்குன்னு போய் எட்டு வந்துடுவோம். சீக்கிரம் அந்த தான் வரான். அங்கே இருக்கான். என்ன பண்ணுவோம், இங்கே ஹைட்ராலிக் ஜெட் இருக்கும், இதை எடுத்து அவன் மண்டையிலே போட்டுடலாம். இருங்க கைஸ், அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல. அங்கே போயிட்டுருக்கான். ஓகே நம்ம இப்போ இதை முதல்ல போய் எட்டு போட்டுருவோம், அதுக்கு எடுத்து வருவோம். இருங்க இதை இப்படி கீழே போட்டுட்டு அதுக்கடுத்து போனால் தான். அச்சோ திரும்பி இப்படி ஏற முடியாது கைஸ், அதுதான் இப்போ பிரச்சனை. சரி அவன் அங்கே தான் இருக்கான், நம்ம போவோம். இது தேவையில்ல, இங்கே தான் அந்த ஹார்ஸ் போட்டோம். இது இப்போ சாண்டு போயிருக்கலாமேடா, ஏன்டா இந்த வீணாக தேவையில்லாத வேலை. இப்போ நம்ம தான் மாட்ட போகிறோம்னு நினைக்கிறேன். இருடா எடுத்தாச்சு. ஓகே சீக்கிரம் ஓடு. இப்போ எடுத்து இப்படி போட்டு டக்குன்னு இது கையில் எடுத்துக்கணும். அவன் பார்த்துருவான்னு நினைக்கிறேன். ஓகே அவன் இப்போ தான் அந்த இதுக்கே வர்றான்னு நினைக்கிறேன். ஓகே போட்டே போவோம். அந்த வந்துட்டான். போயிருங்க பார்த்துட்டான். ஓகே நம்ம டக்குன்னு போயிடுவோம் அவன் வர்றதுக்குள்ளே. வந்துடாதடா, அவன் படிவன் வரல, இதாக இருக்கான், வந்துட்டான். இவனாலே தேவையில்லாத வேலைலாம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நம்ம இப்போ டக்குன்னு எங்கே போகலாம், இது ஷாப்பிங் சென்டர் போயிடலாம். ஓகே வந்தாச்சு கைஸ். ஷாப்பிங் சென்டரில் வந்து இந்த இங்கே தான் கைஸ் வந்து ரேஸ் பண்ணும்.
இங்கே தான் கைஸ் முக்கியமான வேலை, ரொம்ப கஷ்டம் கைஸ் இந்த ரேஸு. சரி இருங்க, நம்ம போய் இங்கேருந்து ஒரு கார் ஒரு பைக் முதல்ல எடுக்கணும். அதை எடுப்போம், அது இங்கே தான் எடுக்கணும், மோட்டர் ஷாப். ஓகே ஓகே எடுத்தாச்சு. இப்போ நம்ம குனிஞ்சிட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி வந்தாச்சு. கீழே போடுறா. இப்போ ஐயோ இதை எடுக்கக்கூடாது, உள்ளே உட்காரணும். உட்காந்தாச்சு. இப்போ கீழே போவோம் கைஸ். இந்த கேப்பில் வந்து ராடு வந்துடுவாங்க கைஸ், அதுதான் கைஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஐயோ வேறு எங்கே இருக்கான்னு தெரில. அவனை முதல்ல போட்டு தள்ளுற வேலையை பார்க்கணும் கைஸ். எங்கடா பைக்கு? அதோட பார்த்தா பயந்துட்டேன் கைஸ். ஐயோ அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரில. இதை பண்ணும்போது திடீர்னு வந்துடுவான். ஐயோ பயமாகவே இருக்கே கைஸ். சரி வாங்க நம்ம போய் முதல்ல அவனை போட்டு தள்ளுறதுக்கு ஏதாவது பண்ணுவோன்னு பார்த்தா இங்கேயும் நிற்கிறான் போகல. வந்துட்டான் கைஸ். இதை த்ரோ பண்ண முடியல கைஸ். சோ இப்போ வீணா டைம் தான் கைஸ் வேஸ்ட்டு. இருங்க கைஸ், நான் அந்த ரேஸ் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஆக்சுவலாக கைஸ் இப்போ என்ன ஆச்சுன்னா, நான் வந்து இவன்ட்டு தப்பிக்கலான்னு வந்தேன் கைஸ். இவன்ட்டு தப்பிக்கலான்னு வரும்போது நான் ஓடிட்டு இருந்தேன் கைஸ். திடீர்னு ஆட் வந்துச்சு. என்னென்னு பார்த்தா இன்விசிபிலிட்டியை தெரியாமல் கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வேணுன்னே பண்ணல, தெரியாமல் தான் கிளிக் பண்ணேன்னு நினைக்கிறேன். அதனால இப்போ இன்விசிபிலிட்டி இருக்குது. எப்படி இருந்தாலும் அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் போயிடும். நம்ம அதை அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து யாரோ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என்னடா பண்ணுற சின்ன பையன், எதுக்கு நீ இவ்வளோ நாய்ஸ் மேக் பண்ணிருக்க, அப்புறம் நீ யாரு கூட அந்த வியாடாக ஒருத்தன் இருக்காமல அவன் கூட விளையாண்டுருக்கேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் உனக்கு தெரியும் நான் செக்யூரிட்டி கேமராஸால் பார்த்துருக்கேன் சரியா, நான் இப்போ போலீஸை கால் பண்ணுவேன் அப்படின்றான். வேணான்னு நம்ம சொல்லுவோம். நோவே ஆனால் அந்த உண்மை என்னென்னா என் வேலையை நான் வெறுக்கிறேன், நான் வேறு எங்கேயாவது கூட இருக்கலாம், நான் அழகா சரி நீ என்ன வேணால் உடச்சிக்கோ சின்ன பையன் அப்படின்னு என்னமோ சொல்கிறேன்னா நான் அதுக்குள்ளே இதாகிடுச்சு. சரி நம்ம ஓகே ஒரு டீல் வச்சுக்கலாம். இஃப் யூ மேனேஜ் டு எல்லா இதையுமே கேமராலாம் தாண்டி ரெக்கார்ட் டைமுக்குள்ளே போயிட்டேன்னா நான் உனக்கு ஒரு ப்ரைஸ் கொடுப்பேன். நீ என்னை இது பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். நீ எப்போ ரெடியோ அப்போ அந்த பட்டனை கொடுங்கண்ணா, இப்போவே கொடுப்பேன். ஓகே இப்போ ஐயோ எங்கடா போகணும் முதல்ல? எங்கடா ஸ்டார்டிங்? ஐயோ ஸ்டார்டிங்கே விட்டுனே. சுச்சோ போச்சு கைஸ். எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக இதை பண்ண முடியாது. நம்ம ரீஸ்டார்ட் தான் கைஸ் பண்ணோம். சரி ஓகே வேறு வழி இல்லை. ஓகே இப்போ என்ன பண்ணலாம்? இது ரீஸ்டார்ட் பண்ண முடியாதா? ஸோ ரீஸ்டார்ட் ஆகுடா சீக்கிரம். அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியல கைஸ். அங்கே இருக்கான். வாடா ஓகே அவன் பார்த்துட்டான். இப்போ மேலே ஏறுவானான்னு பார்ப்போம். இவன் ஒருத்தன் சுற்றிட்டே இருக்கான். அவன் சொல்கிறான் பேட் லக் சின்ன பையா அப்படின்றான். நம்ம திரும்ப ரீஸ்டார்ட் தாங்க யூஸ் பண்ணோம். இவன் என்ன கை சுற்றியே வந்துட்டுருக்கான். சுற்றி வந்தீக தந்தீக அதுக்கடுத்து லிரிக்ஸ் தெரியல. சரி வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே இருங்க. டக்குன்னு நம்ம ஓடியே ஜெயிச்சிடலான்னு பார்ப்போம் கைஸ். முடியுமான்னு பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். வேறு வழி இல்லை, ஏன்னா அந்த மோட்டர் பைக்கில் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் கைஸ். அதான் ஓகே சீக்கிரம் நடுவில் ராடு வராமல் இருக்கணும் கைஸ். வராமல் இருந்தால் தான் கைஸ் நம்மளுக்கு லக்கு, இல்லைன்னா நம்ம காலி. ஓகே இப்போ எங்கடா? அங்கேயா சீக்கிரம் போ கைஸ். நான் என்னால் முடிஞ்ச அளவு ஃபாஸ்ட்டாக தான் போகிறேன். இவன் தான் போக மாட்டேங்கிறான். போடா ஐயோ எனக்கு தெரிஞ்சு இது முடியாதுன்னு நினைக்கிறேன் கைஸ். பார்க்கலாம் முடியுமான்னு. ஓகே சீக்கிரம் அங்கே பாருங்கள் ராடு வேறு இருக்காங்க கைஸ். என்ன கைஸ் பண்ணுறது? இப்போ எங்கடா? இங்கே கைஸ். அவன் பின்னாடியே போகணுமா கைஸ்? ஸோ
இப்போ எங்கே இங்கே அடுத்து அங்கே. ஓகே பரவாயில்ல, திரும்பிடுச்சு. சீக்கிரம்டா. அச்சோ, மோட்டர் பைக் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருக்குமே. முடியுமான்னு பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவோம். இப்போ எங்கே அங்கே. இப்போ இதை சுற்றி வரணும்னு நினைக்கிறேன். ஆமாம், சீக்கிரம் போடா. ஐயோ 15 கைஸ், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டேன் கைஸ். நல்ல குட் ஜாப், சூப்பரா, நீ பயங்கரமாக ரேஸ் பண்ண, இந்த அவனோட கிஃப்ட்டு அப்படின்னு சொல்லி கைஸ் நம்மளுக்கு தேவையான ஹார்ஸ் அவன் கூப்பிட்டான். அவ்வளோதான் கைஸ், இந்த ரேஸ் பயங்கர கஷ்டமாக இருக்கும், ஆனால் நம்ம ஓடிய முடிச்சோம். அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ முடிய போகுது. சூப்பர் சூப்பர், முடிய போகிறோம். சீக்கிரம் 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 போடா. என்ன கைஸ் இது, என்னமோ இருக்குது, என்ன இருக்குன்னு தெரியல. நம்ம இப்போ எங்கே போகலாம்? கேம்பிங் தான் கைஸ் போகணும். ஓகே சரி, சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா. ஓகே கைஸ், சாரி கைஸ், ஆட் வந்துருச்சு. இப்போ நம்ம முடிக்க போகிறோம். ஓகே இருங்க, இன்னொரு எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறது அந்த இன்னொரு பீஸுன்னு தான் கைஸ் நினைக்கிறேன். அச்சோ, அது அங்கே இருக்குன்னா அப்போ ஐயோ அது எடுக்க முடியாதுன்னு நினைக்கிறேனே. என்னடா பண்ணுறது, போச்சு, மாட்டிக்கிட்டோன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். சரி பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். நியூஸ் வாழா. சரி சீக்கிரம் சீக்கிரம் போடா. இதை போய் டக்குன்னு வைப்போம் கைஸ். அந்த ஒரு இது இருந்தால் வச்சிடலாம், முடிஞ்சிச்சு. ஆனால் அதை எடுக்க முடியுமான்னு தெரியலையே. 78% ப்ராக்ரஸ் முடிச்சிட்டோம், 80% முடிஞ்சிச்சு கைஸ். ஐயோ இதை பண்ண முடியுமா? எப்படியாவது எடுத்துடணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே கைஸ், அவங்க பார்த்துட்டாங்க. போடா. அச்சோ, இந்த மேப்பை எடுத்து அவன் மண்டையிலே போடுவோம். ஏறுங்க. அச்சோ, அவன் மண்டையில் உள்ள தப்பாக வந்துருச்சு. அப்போ ஜஸ்ட் மிஸ் கைஸ், மாட்டியிருப்பேன் நேரம். அச்சோ, இது இவன் ஒருத்தன் ப்ராப்ளம் பண்ணுறான். ஸோ வர்றானா, அங்கே வந்துட்டுருக்கான் கைஸ். இது எடுக்க முடியுமான்னு வேறு தெரியல. ஐயோ அவன் மேலேயும் விழுந்து தொலை மாட்டேது. ஒளி மாட்டிக்கிட்டோமோ? ஸோ மாட்டிக்கிட்டேன்னு நினைக்கிறேன். மாட்டிக்கிட்டேன் கைஸ், மாட்டிக்கிட்டேன், வேறு வழி இல்லை. ஓ நோ காஷ். ஓகே வேறு வழி இல்லை, டக்குன்னு இப்போ நம்ம இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும். என்னடா என்னடா கைஸ், இது வேறு கைஸ், திரும்பி என்னமோ பக் ஆயிடுச்சு கைஸ். ஸோ கைஸ் 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 சரியான பக்கு கைஸ், என்னால் நவர முடியல. ஸோ இருங்க, ஜாய்ஸ்டிக் சைஸ் எதையும் கைஸ், என்ன கைஸ் இது? ஸோ மாட்டிக்கிட்டேன். ஸோ இப்போ என்ன கைஸ் பண்ணுறது? இருங்க கைஸ், நான் ஏதாவது ட்ரை பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் கைஸ். இருங்க கைஸ், நான் இதை இந்த பக்லேருந்து ஃபிக்ஸ் ஆகிட்டு அதுக்கடுத்து வரேன், கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். இப்போ நான் என்ன பண்ணேன்னா, திரும்பி லீவ் கேம் கொடுத்துட்டு திரும்பி உள்ளே வந்திருக்கேன் கைஸ். உள்ளே வந்ததுனால இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த இடத்துலேருந்து கண்டினியூ ஆகிறோம். அவன்கிட்ட நான் மாட்டலை. ஓகே நம்ம இப்போ நம்ம வேலையை பார்ப்போம். அவன் இல்லை. ஓகே அது வரைக்கும் சந்தோஷம். அதை எடுக்க பார்க்கணும் கைஸ் முதல்ல. கைஸ் இப்போ அது எங்கே கைஸ்? எனக்கு தெரிஞ்சது திரும்பியும் அது அங்கே போயிருக்கோம். அது எங்கிட்ட இருக்கும்? எனக்கு தெரிஞ்சது சர்க்கஸ்லாம் நினைக்கிறேன். சச்சோ மறந்துடுச்சேன். இல்லை கைஸ், அது ஷாப்பிங் சென்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, மெட்ரோ ஸ்டேஷன். ஓகே கண்டுபிடிச்சாச்சு. எனக்கு இப்போ மெட்ரோ ஸ்டேஷன் தான் போகணும். ஓகே ஓகே கைஸ், நான் அதை எடுத்துகிட்டு. ஸோ கைஸ் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இதை வந்து இந்த மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து எப்படியோ இப்போ இந்த கேம்பிங்க்கு தான் கைஸ் போயிட்டுருக்கேன். இப்போ முடிய போது இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இது கொஞ்சம் சின்ன வீடியோவாக தான் இருந்திருக்க வேண்டியது, ரொம்ப பெருசாகிடுச்சு, சாரி கைஸ். ஓகே நம்ம டக்குன்னு போய் பண்ண வேண்டிய வேலையை பார்த்துடலாம். இப்போ போய் டக்குன்னு இறங்கி போய் அந்த இதில் போய் வச்சுட்டு கேதிக்கு எடுத்துகிட்டு சரக்குன்னு வந்து அதை வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் கைஸ் கேம் பிளே. அவ்வளோதான் கைஸ், கேதிக்கு எடுத்தாச்சு. ஓகே சூப்பர் சூப்பர், சீக்கிரம் போடா சீக்கிரம் போடா.
அவன் எங்கே இருக்கான்னு வேறு தெரியாது. இப்போ எங்கேயும் இல்லை. ஓகே, ஓ மை காஷ், இங்கே தான் இருக்கான். ஓகே, நம்ம இப்படி போயிடுவோம் சீக்கிரம். சரி இருங்க, இப்போ நம்ம நேபர் கொடுத்தாச்சு. அவ்வளோதான் கைஸ், முடிச்சிட்டோம். இப்போ ஆக்சுவலாக ஒரு கட்சின்னு வரப்போகுதுன்னு சொன்னால் கட்சின் மாதிரி ஒரு ஆட் வந்துருச்சு கைஸ். சாரி எஸ் அப்படின்றாங்க, தேங்க்யூ அப்படின்றாங்க. நம்ம எல்லோரும் இது வீட்டுக்கு வந்துட்டோம், நம்ம ஒரு பயங்கரமான டீம், நம்ம எல்லோரும் நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள நீங்கள் எல்லோரும் என்ன நாங்கள் பைத்தியம்னு நினைக்கிறீங்களா? நம்ம எல்லோரும் ஒரு கிரேட் டீம். ஓஹோஹோ எல்லோரும் கத்துறாங்க. ஜே மட்டும் ஒளிஞ்சுக்கிட்டாங்க கைஸ். இவங்க 3 பேரையும் ஆனால் இவன் பிடிச்சிக்கிட்டான் ராடு. நம்ம மட்டும் தப்பிச்சிட்டோம், இது எல்லோரும் மாட்டிட்டாங்க. இப்போ ராடு அங்கே உட்காந்துருக்கான், இங்கே எல்லோரும் மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நம்ம கைஸ் என்ன கைஸ் இறங்கிட்டான். ஓ அப்போ அவ்வளோதானா? அப்போ நம்ம 3 அப்போ இது ஒரு இப்போ என்ன சொல்கிறான்னா இது ஒரு சீரியஸான ப்ராப்ளம், நம்ம ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்றான். இப்போ என்னாச்சு அடுத்து? த நெக்ஸ்ட் டே அப்படின்றாங்க. ராட் இது என்ன சொல்கிறான்னா இது ராடுக்கு வந்து சபி கிட்ஸ் மேலே தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ எனக்கு வேறு வழியே இல்லை, நானும் அந்த ஐஸ்கிரீம், அந்த ஸ்பெஷல் ஐஸ்கிரீமை ரெப்ளிகேட் பண்ணி நானும் சாப்பிட்டு குண்டாகணுன்றாங்க. என்னமோ பண்ணலாம், என்னமோ ஆயிடுச்சு கைஸ். ஐஸ்கிரீம் இவனே செஞ்சுட்டான். இப்போ இவனா சாப்பிட போகிறானா? சாப்பிட்டாங்க கைஸ், குண்டாகிறாங்க கைஸ். அப்போ இவன் என்ன சொல்கிறான்னா இது ஒர்க் ஆகிடுச்சு, வேறு வழி இல்லை, நான் ராடை கிட்ட போய் நானே மாட்டிக்கணும் அப்படின்றான். டேய் நீ என்ன முட்டாளாடா, இவ்வளோ கேவலமாக பண்ணுற? ஸோ வேறு இப்போ ஏதாவது வச்சு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லையே. இப்படியாவது போக முடியுமா? இப்படியும் போக முடியல. அப்போ எப்படிடா போகிறது? எதை வச்சுடா போவேன்? இருங்க, இங்கே இருக்குது, இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டை வச்சு போகணும். ஓகே இப்போ இங்கே போட்டாச்சு. விண்டோவில் குதிச்சிட்டோம், அப்படியே கீழே வந்தாச்சு. ஆனால் இப்போ தான் ராட் இல்லையே. அங்கே இருக்கு கைஸ் வண்டி. இருங்க இப்போ இதை எடுத்துக்கலாம். அவன் வந்தான்னா அவனை சுட்டு பொசிக்கிடுவோம். எனக்கு ஐடியா இருக்குது, இதுதான் கைஸ் என் ஐடியா. அவன் எங்கே இருக்கான்? காணும். சி கைஸ், நான் சுடுறதுக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். இப்படி தான் மாட்டணுமா? ஓகே பரவாயில்ல. என்ன சொல்கிறேன்னா நான் பிடிச்சிட்டேன், நீங்கள் எல்லோரும் ஒரே ட்ரிக்கு தான் மாட்டுறீங்க அப்படின்னு சிரிக்கிறான். ஹான்னு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சா? சரி ஓகே கைஸ், இதோட இந்த கேம் ப்ளே வீடியோ முடிஞ்சு. இதுக்கடுத்து ஐஸ்கிரீம் 4 இருக்குது, அதுக்கடுத்து ஐஸ்கிரீம் 8 வரைக்கும் இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதான். சரி ஐஸ்கிரீம் 4 போடணுன்னா சொல்லுங்கள் கைஸ், நான் கண்டிப்பாக போடுறேன். ஓகே கைஸ், see you in the next video. Bye guys, bye.